வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். புதுச்சேரியில் தொடரும் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்களால் பரபரப்பு. புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா, 70 தவில் இசை மற்றும் நாதஸ்வர கலைஞர்களின் உலக சாதனை நிகழ்ச்சி. வைத்திக்குப்பம் பகுதியில் தனியாரால் இட ஆக்கிரமிப்பு. மீனவ பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது துணைநிலை ஆளுநர் மாளிகை. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட நிலையில் ஓய்வு எடுத்து வந்தார். இந்த நிலையில் ஆளுநர் மாளிகைக்கு மர்ம நபர் ஒருவர் ஆளுநர் மாளிகை அதிகாரப்பூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு இமெயில் மூலம் பயங்கரமான வெடிகுண்டு வைத்துள்ளதாகவும் அது வெடிக்கப் போவதாகவும் மிரட்டல் வந்துள்ளது. உடனே ஆளுநரின் பாதுகாப்பு அதிகாரிகள் இதுகுறித்து பெரியகடை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் ஆளுநர் மாளிகை முழுவதும் சோதனையிட்டனர். அதன்படி ஆளுநர் தங்கும் அறை, அலுவலகம் மற்றும் ஆளுநர் மாளிகை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் சோதனையானது நடைபெற்றது. ஆளுநர் மாளிகையை சுற்றியுள்ள சாலைகள், இணைப்பு சாலைகள் அனைத்தும் பேரிகார்டுகள் வைத்து அடைத்து காவல்துறை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது. புதுச்சேரியில் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஜிப்மர் மருத்துவமனை, தீயணைப்புத்துறை அலுவலகம் என மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. 70 தவிலிசை மற்றும் நாதஸ்வர இசை கலைஞர்கள் இடைவிடாமல் தவில் மற்றும் நாதஸ்வர இசை வாசித்து உலக சாதனை. அரசியலமைப்பு தந்தை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர்கள் சங்கம் சார்பில் 70 தவிலிசை மற்றும் நாதஸ்வர இசை கலைஞர்கள் பங்கேற்ற உலக சாதனை நிகழ்வு பாகூர் கிராமத்தில் நடைபெற்றது. அம்பேத்கர் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நாட்டில் சமத்துவம், சமதர்மம், ஒற்றுமை உணர்வை வெளிப்படுத்தி சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும், மது, போதை பழக்கத்திலிருந்து இளைஞர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பன போன்ற கருத்துக்களை மையமாக வைத்து நடைபெற்ற உலக சாதனை நிகழ்வில் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து பங்கேற்ற 70 தவில் மற்றும் நாதஸ்வர இசை கலைஞர்கள் 134 நிமிடங்கள் இடைவிடாமல் வாசித்து உலக சாதனை நிகழ்வை நிகழ்த்தினர். ஈச் உலக சாதனை அமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பூபேஷ் குப்தா தலைமையில் 70 இசை கலைஞர்கள் தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். இதனை பாகூர் மட்டுமின்றி புதுச்சேரியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள், இசை ஆர்வலர்கள் கண்டுகளித்து மகிழ்ந்தனர். இதுகுறித்து ஈச் உலக சாதனை அமைப்பின் நிறுவன தலைவர் டாக்டர் தமிழ்வாணன் கூறுகையில், தவில் மற்றும் நாதஸ்வர கலை மென்மேலும் வளர வேண்டும், பாரம்பரிய கலையை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. 134 நிமிடங்கள் இடைவிடாமல் வாசிக்கப்பட்டு உலக சாதனை நிகழ்த்தப்பட்டது. இது மென்மேலும் தொடரும் என்று குறிப்பிட்டார். இந்த உலக சாதனை நிகழ்த்துவதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து தரப்பு கலைஞர்களுக்கும், ஈச் உலக சாதனை அமைப்பின் நிறுவன தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறினார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நெல்லித்தோப்பு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளர் ஓம்சக்தி சேகர் அவர்கள் தலைமையில் தனது சொந்த செலவில் தமிழ் புத்தாண்டு பரிசுகளை வழங்கினார். நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து குடும்பங்களுக்கும் நெல்லித்தோப்பு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் உரிமை மீட்பு குழு மாநில செயலாளருமான ஓம்சக்தி சேகர்
தனது சொந்த செலவில் தமிழ் புத்தாண்டு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி துவக்க விழா குயவர்பாளையம் பகத்சிங் வீதியில் கிருஷ்ணர் கோவில் அருகே நடைபெற்றது. ஓம் சக்தி சேகர் கலந்து கொண்டு பொதுமக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழ் புத்தாண்டு பரிசினை வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார். பரிசினை பெற்றுக் கொண்ட பொதுமக்கள் அனைவரும் ஓம் சக்தி சேகர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். ஒவ்வொரு பகுதியாக ஓம் சக்தி சேகர் நேரடியாக சென்று அந்தந்த பகுதி மக்களுக்கு பரிசினை வழங்க உள்ளார். முன்னாள் கவுன்சிலர் சதாசிவம், சுபதேவ் சங்கர், ஆர்பிஆர் வெங்கடேசன், முன்னாள் கவுன்சிலர் சேகர், தம்பா, ஜெயராஜ், குப்புசாமி உடையார், வரதராஜ், வெண்ணிலா சண்முகம், ராஜசேகர், லாண்ட்ரி குமார், ஆனந்த ஜோதி, முனியன், முனிரத்னம், நவீனா ரவி மற்றும் பலர் கலந்து கொண்டனர். 19 230 இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி கடலோர பகுதிகளில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள சின்ன காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் உட்பட்ட பகுதிகளில் கருங்கல்களை கொட்டும் பணியினை விரைந்து முடிக்க புதுச்சேரி அரசுக்கு நாம் தமிழர் கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் கடல் அரிப்பு ஏற்பட்டுள்ள சின்ன காலாப்பட்டு, கணபதி செட்டிக்குளம் பகுதிகளில் ஏற்படும் கடல் அரிப்பை தடுப்பதற்கு புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை 24 இடங்களில் கருங்கற்கள் கொட்டி 4 மாதங்களில் முடிக்கப்படும் என கூறி பணிகளை தொடங்கியது. இப்பணி கடந்த சில மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் அறிந்தபோது 4 மாதங்களுக்கு 24 இடங்களில் கருங்கற்களை கொட்டி பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்திருந்தனர். இந்நாள் வரை இப்பணி முடியாமல் உள்ளதால் நாம் தமிழர் கட்சி காலாப்பட்டு தொகுதி நிர்வாகிகள் காமராஜ், வினோத் தலைமையில் புதுச்சேரி அரசு நீர்ப்பாசனத்துறை நிர்வாக பொறியாளர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து விளக்கம் கேட்டனர். நீர்ப்பாசனத்துறை நிர்வாக பொறியாளர் ராதாகிருஷ்ணன் கடல் அரிப்பை தடுப்பதற்கு தற்காலிகமாக பாதுகாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், மேலும் நிரந்தர தீர்வுக்கு கடலோர ஆராய்ச்சி தேசிய மையத்தின் அறிக்கை பெற்று ஒப்பந்ததாரர்களிடம் புதிய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டு பணிகளை தொடங்க புதுச்சேரி அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதனை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் தெரிவித்தார். இது தொடர்பாக காலாப்பட்டு தொகுதி செயலாளர் காமராஜ் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது, புதுச்சேரி அரசு முன்னாள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஒப்பந்ததாரர்களிடம் கையூட்டு பெற்று கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் சூழலில் மக்கள் நலன் சார்ந்த பணிகள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் காலதாமதம் ஏற்படுத்தாமல் விரைந்து கடல் அரிப்பை தடுப்பதற்கு கருங்கற்கள் கொட்டும் பணியினை தொடங்க வேண்டும். தொடர்ச்சியாக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை அலட்சியமாக செயல்பட்டால் கடலோர பகுதிகளில் வசிக்கும் மீனவ பெருங்குடி மக்களை திரட்டி நாம் தமிழர் கட்சி போராட்டத்தினை முன்னெடுக்கும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் நாம் தமிழர் கட்சியின் மாநில தலைவர் ஞானப்பிரகாசம், நிர்வாகிகள் ரமேஷ், வேலவன், கருணாநிதி, ராஜ்குமார், சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரி செஞ்சி சாலையில் வைத்திக்குப்பம் மீனவ பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி வைத்திக்குப்பத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தெற்கு பகுதியில் 80 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் நூலகம், குழந்தைகளுக்கு பார்க், மீன்வலை உலர்த்தும் கூடம் அமைக்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் அப்படி ஏதும் ஏற்படுத்தப்படவில்லை. இந்த இடம் ஹோம் ஸ்டே என்ற பெயரில் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இது வைத்திக்குப்பம் மீனவ கிராமத்தில் கொந்தளிப்பினை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இடத்தினை மீட்டு அரசு உறுதியளித்தபடி நூலகம், பூங்கா, மீன்வலை உலர்த்தும் கூடம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தி வைத்திக்குப்பம் மீனவ பெண்கள் செஞ்சி சாலை ஜிப்மர் கிளை மருத்துவமனை எதிரே சாலை மறியலில் ஈடுபட திரண்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த முத்தியால்பேட்டை ஆய்வாளர் தனசேகர், உதவி ஆய்வாளர் சிவபிரகாசம் மீனவ பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நூலகம், மீன்வலை உலர்த்தும் கூடம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என உறுதியளித்தனர். இதனை ஏற்று மீனவ பெண்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதுகுறித்து அப்பகுதியை சேர்ந்த மீனவ பெண்கள் கூறுகையில், இந்த இடத்திற்காக போராடிய ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்தார். இதனால் தான் பாதுகாப்பு கருதி ஆண்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டாம், பெண்கள் மட்டுமே பங்கேற்கிறோம் என்று கூறிவிட்டோம் என்று பகீர் தகவலை தெரிவித்தனர்.
புதுவை தமிழ்ச்சங்கத்தில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற ஓவிய போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினர். டாக்டர் அம்பேத்கர் சமூக பொருளாதாரம் மற்றும் கல்வி மேம்பாட்டு அமைப்பு, புதுச்சேரி அன்னை கலைக்கூடம், எல்லோரா நுண்கலை பண்பாட்டு அமைப்பு சார்பில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு அமைப்பின் தலைவர் புகழேந்தி, ஜி.கே. மாறன் ஆகியோர் தலைமை தாங்கினர். தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் தருமு, முன்னாள் முதல்வர் பிரபஞ்சவாசன் என்கிற நாகப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துணைத் தலைவர்கள் கலையரசன், தோழர் மேகராஜ் மற்றும் பொதுச் செயலாளர் ரத்தின முருகவேல் ஆகியோர் நோக்கு உரையாற்றினர். செயலாளர் தோழர் சந்திரசேகரன், அமைப்பு செயலாளர் தோழர் செல்வகுமார் ஆகியோர் வரவேற்புரை நிகழ்த்தினர். புதுச்சேரி தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் தலைவர் கலைமாமணி இளங்கோ சிறப்புரையாற்றினார். அரசு ஊழியர்கள் சம்மேளன கூட்டியக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் தோழர் ஆனந்தராசன், பொதுப்பணித்துறையின் முன்னாள் கண்காணிப்பு பொறியாளர் கவிஞர் மூப்பா என்கிற பாலசுப்ரமணியம், முன்னாள் காவல் கண்காணிப்பு அதிகாரி தமிழ் காவலர் பாலகிருஷ்ணன், புதுச்சேரி கலை இலக்கிய பெருமன்றத்தின் தலைவர் எல்.ஐ. சிவகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொறுப்பாளர் தோழர் ஜெயபாலன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இந்திய அரசியலமைப்பு சட்டமும் டாக்டர் அம்பேத்கரும் என்ற தலைப்பில் ஓவிய போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அம்பேத்கரின் ஆளுமை என்ற தலைப்பில் கவியரங்கத்தை நடத்திய கவிஞர் பைரவி உள்ளிட்ட குழுவினருக்கு பாராட்டு செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைப்பின் பொறுப்பாளர்கள் தோழர்கள் ராமமூர்த்தி, சித்தானந்தம், முனைவர் முருகராஜன், பாலசுப்ரமணி, அருள்முருகன், சுகுமார் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் செய்திருந்தனர். நிகழ்ச்சி நெறி ஆள்கையை தோழர் ஜெயஸ்ரீ தனசேகரன் சிறப்பாக செய்திருந்தார். P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகம் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அஜீஸ் நகரில் தமிழ் புத்தாண்டு அன்று புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகம் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் அஜீஸ் நகரில் தமிழ் புத்தாண்டு அன்று முதலமைச்சர் ரங்கசாமியால் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா மற்றும் உழவர்கரை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு, காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், அரியங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு P4U நிறுவனத்தின் புதிய அலுவலகத்தை புதுச்சேரியில் திறந்து வைத்தனர். P4U செயலியானது விவசாயிகளிடமிருந்து நேரடியாக நமக்கு தேவையான பொருட்களை நாம் வாங்கிக் கொள்ளும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த செயலியின் மூலமாக நமது பகுதியில் உள்ள அனைத்து சேவைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உதாரணத்திற்கு எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பெயிண்டர், கார்பெண்டர் என தேவையான அனைத்து சேவைகளையும் இந்த செயலி மூலம் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அந்த நிறுவனத்தின் சேர்மன் விஜய் மற்றும் நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் பிரியங்கா விஜய் தெரிவித்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான சமூக சேவகர்கள் மற்றும் புதுச்சேரி வாழ் மக்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஜிப்மரில் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் சார்பில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா புதுச்சேரி ஜிப்மரில் SC/ST மற்றும் சிறுபான்மையினர் நலசங்கத்தின் பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஜிப்மரின் இயக்குநர் டாக்டர் விர்சிங் நெகி, மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் லால்குடி நாராயணன், மூத்த பேராசிரியர் டீன் கல்வியாளர் டாக்டர் விக்ரம் கடே, டாக்டர் பேராசிரியர் தேவேந்தர் மோகன் தாப்பா, ஜிப்மர் துணை இயக்குனர் டாக்டர் ரங்கபாழியம், பேராசிரியர் SSD லைசன் அதிகாரி வினோத்குமார் சாகா, பேராசிரியர் SSD கிரீவன்ஸ் அதிகாரி லெனின் பாபு, மூத்த நிர்வாக அதிகாரி ஹேவா சிங், இளங்கோவன், ரேடியாலஜி சிவபாலன், நிர்வாக அதிகாரி முருகவேல், துணை நிர்வாக அதிகாரி சங்கரேஸ்வரி, உயர் செவிலியர் அதிகாரி சாந்தி தமிழ்மணி, செவிலியர் கண்காணிப்பாளர் மற்றும் ஜிப்மர் SC/ST சிறுபான்மையினர் குறை தீர்க்கும் குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இறுதியாக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு மதன் நன்றி கூறினார்.
இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கண்டமங்கலத்தில் அனைத்து கட்சியின் சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா ஊராட்சி மன்ற தலைவர் பிரியதர்ஷினி முருகன் தலைமையில் நடைபெற்றது. சட்ட மாமேதை புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழா கண்டமங்கலத்தில் அனைத்து கட்சியின் சார்பில் கொண்டாடப்பட்டது. கண்டமங்கலம் அம்பேத்கர் திடலில் இருந்து ஊராட்சி மன்ற தலைவர் பிரியதர்ஷினி முருகன் தலைமையில் கிராம மக்கள், அனைத்து கட்சி நிர்வாகிகள், அதிர்வேட்டுகள், மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். கண்டமங்கலம் 4 வழி சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு தலைவர் பிரியதர்ஷினி முருகன் ஆளுயர மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் மண்ணாங்கட்டி, கலியமூர்த்தி, நந்தகோபால், ஆறுமுகம், முருகன், ஐயப்பன், இருசப்பன், ராசமாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து நிர்வாகிகள், சமூக ஆர்வலர்கள், மகளிர் சுயோதவி குழுவினர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் அம்பேத்கர் திடலில் நடைபெற்ற விழாவில் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியதர்ஷினி முருகன் தலைமையில் கேக் வெட்டி புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் சமூக ஆர்வலர்கள் ராதாகிருஷ்ணன், சக்திவேல், வெங்கடேசன், திமுக கிளை செயலாளர் திருநாவுக்கரசு, அதிமுக கிளை செயலாளர் வேலு, அதிமுக மாவட்ட இலக்கிய அணி இணை செயலாளர் மணிமாறன், வட்டார காங்கிரஸ் செயலாளர் சங்கர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒன்றிய பொருளாளர் அம்பேத்கர், சிறுபான்மை அணி யூசுப் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கன்னியகோவில் சார்ந்த ஆஞ்சநேயர் கோவிலில் 18ஆம் ஆண்டு லட்சதீப விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் சாலை கன்னியகோவில் அருள்மிகு ஸ்ரீ பச்சைவாழியம்மன் கோவில் வளாகத்தில் உள்ள ஸ்ரீ சாந்த ஆஞ்சநேயர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் 18வது ஆண்டு லட்சதீப திருவிழா நடைபெற்றது. அதனையொட்டி காலை 7 மணிக்கு ஸ்ரீ சாந்த ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், தேன், சந்தனம், இளநீர், அபிஷேகத்தூள், பன்னீர் உள்ளிட்டவற்றால் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு மகா திருமஞ்சனம் செய்யப்பட்டது. தொடர்ந்து காலை 9 மணிக்கு தட்டு வரிசை வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து 12 மணிக்கு சீதா பிராட்டி சமேத ஸ்ரீ ராமச்சந்திரர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இதில் வாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மேலும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. மாலை 6 மணிக்கு கோவில் வளாகம் முழுவதும் 108 விளக்குகள் ஏற்றி லட்சதீப விழா நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் பங்கேற்று தீபம் ஏற்றி சுவாமியை வழிபட்டனர். இரவு 8 மணிக்கு சிறப்பு அலங்காரத்தில் சாந்த ஆஞ்சநேயர் வீதி உலா சென்று அருள் பாலித்தார். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பெருமாள் என்கிற மாறன், உபயதாரர்கள் கன்னியகோவில் செந்தில்குமார் குடும்பத்தினர் மற்றும் காட்டுக்குப்பம் பார்த்திபன் குடும்பத்தினர் செய்திருந்தனர். சென்னையில் நடைபெற்ற ஆனழகன் போட்டியில் வெற்றி பெற்ற மணவெளி தொகுதியை சார்ந்த விக்னேஸ்வரனை கனவுகள் மேம்படும் அறக்கட்டளையின் தலைவர் முருகன் என்கின்ற பெருமாள் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார். கடந்த 13ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற மிஸ்டர் தமிழ்நாடு ஆனழகன் போட்டியில் புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் பகுதியை சார்ந்த 21 வயதான விக்னேஸ்வரன் ஜூனியர் கேட்டகரியில் 2 தங்கப்பதக்கம், சீனியர் கேட்டகரியில் 1 வெள்ளிப்பதக்கம் பெற்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்து வந்துள்ளார். அதற்கு கனவுகள் மேம்படும் அறக்கட்டளையின் தலைவர் முருகன் என்கிற பெருமாள் தலைமையில் மற்றும் அறக்கட்டளையின் பொறுப்பாளர்கள் செயலாளர் பாரதி ராஜா, முரளி, துணைத் தலைவர் கபிலன், மதி, ஆகாஷ், தினேஷ், சந்தோஷ் முன்னிலையில் விக்னேஸ்வரனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் மணவெளி தொகுதிக்கு பெருமை சேர்த்திருக்கும் விக்னேஸ்வரனுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். பிறகு சென்னையில் வெற்றி பெற்ற விக்னேஸ்வரன் தனது ஆனழகன் நிகழ்ச்சியில் நடைபெற்ற ஒரு சில செயல்பாடுகளை கனவுகள் மேம்படும் அறக்கட்டளையின் தலைவரிடம் செய்து காட்டினார். மேலும் அறக்கட்டளையின் தலைவர் கூறுகையில், புதுச்சேரியில் இருந்து பல இடங்களில் சென்று விளையாட்டுத் துறையில் வெற்றி பெற்று வருகின்ற விளையாட்டு வீரர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை எப்பொழுதும் செய்து தருவேன் என உறுதியளித்தார். மேலும் விளையாட்டுத் துறையில் மாணவ மாணவிகள் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
லட்ச தீபத்தில் ஜொலித்த புதுவை வரதராஜ பெருமாள் ஆலயம். புதுச்சேரி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு லட்ச விளக்குகளால் ஜொலித்தது. புதுச்சேரியில் நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் தமிழ் மாதம் தோறும் விசேஷ திருவிழாக்கள் நடைபெறுவது என்பது வழக்கம். அந்த வகையில் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் சித்திரை மாத முதல் நாளை ஒட்டி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதனை அடுத்து சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் கோவில் முழுவதும் லட்சதீபம் ஏற்றப்படும் நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும். அந்த வகையில் இந்த ஆண்டு பக்தர்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று கோவிலின் உட்புறத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அகல் விளக்குகளின் மூலம் லட்ச தீபங்களை ஏற்றினர். இதனால் கோவில் முழுவதும் விளக்குகளால் ஜொலித்தது. இதனை காண்பதற்கு என்று கோவிலுக்கு பக்தர்கள் வந்து அனைவரும் லட்ச தீபங்களால் ஜொலித்த சுவாமியை தரிசனம் செய்தனர். கேட்கலாம் வச்சு இருக்குங்க தாளா. புதுச்சேரி காரைக்காலில் வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 61 நாட்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் என அரசு அறிவித்துள்ளது. புதுவை மீன்வளத்துறை சார்பு செயலர் புனிதமேரி வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கடல்சார் மீன்வளங்களை நீண்ட காலத்துக்கு நிலைநிறுத்தும் வகையில் இந்த ஆண்டு மீன்பிடி தடைக்காலம் அறிவிக்கப்படுகிறது. வரும் 15ஆம் தேதி முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் புதுவை பிரதேச கிழக்கு கடல் நெடுகிலும் கனகசெட்டிக்குளம் முதல் மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரையிலும், காரைக்கால் பிரதேச கடல் பகுதியில் மண்டபத்தூர் முதல் வடக்கு வாஞ்சியூர் மீனவ கிராமம் வரையிலும், அதேபோல் ஆந்திரம் அருகே உள்ள ஏனாம் பிராந்தியத்திலும் மீன்பிடிப்பு பகுதிகளில் இந்த தடை விதிக்கப்படுகிறது. பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர அனைத்து வகை படகுகள், குறிப்பாக இழுவலை கொண்டு விசை படகில் மீன்பிடிப்பது தடை செய்யப்படுகிறது. ஃபைபர் படகில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. கேரளம் அருகே உள்ள மாஹே பிராந்திய பகுதியில் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூலை 31ஆம் தேதி வரை 61 நாட்கள் தடை விதிக்கப்படுகிறது. புதுவையில் சுருக்கு வலை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் படகுகளுக்கு இந்த தடை உத்தரவு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள அய்யனார் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜையில் திமுக உருளையன்பேட்டை தொகுதி பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி மாநிலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையம் அருகே ஒண்டி வீரப்பன் அய்யனார் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தின் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 10 நாட்களாக நடைபெற்று வருகிறது. விழாவின் ஒரு முக்கிய நிகழ்ச்சியான சுவாமி சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. முன்னாள் கவுன்சிலரும் திமுக தொகுதி செயலாளருமான சக்திவேல் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி பொறுப்பாளர் கோபால் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது சொந்த செலவில் வீராம்பட்டினத்தை சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களுக்கு மீன் விற்கும் அன்னக்கூடையை வழங்கினார். ஆரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடி வருகின்றார். அந்த வகையில் வீராம்பட்டினம் பகுதியில் மீனவ வியாபார மகளிர்களுக்கு அன்னக்கூடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக
மதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு மீனவ வியாபார மகளிர்கள் 350க்கும் மேற்பட்டோருக்கு மீன் விற்பதற்கான அன்னக்குடையை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொகுதி கழக செயலாளர் ராஜா செய்திருந்தார். நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி இணை செயலாளர் ராஜவேலு மற்றும் தொகுதி அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு கழக செயலாளர் பன்னீர்செல்வம், அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு கழக நிர்வாகிகள், அவை தலைவர் நாகப்பன், துணை செயலாளர் மணி, மஞ்சினி, தொகுதி துணை செயலாளர் சிவகுமார், வார்டு செயலாளர்கள் பாலு, ரங்கநாதன், பழனி, இளைஞர்கள் பரத், சிம்பு மற்றும் நிர்வாகிகள், மீனவ பெண்கள் பலர் கலந்து கொண்டனர். ஒரு ஆள் ஏத்துங்க, ஒரு ஆள் மேலே ஏறுங்க. அங்கே நின்று ஒரு நிமிஷம். ஏமா திரும்பிமா புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி புத்துமாரியம்மன் மற்றும் முத்துமாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பாஜக பிரமுகர் ஜெகதீஸ்வரன் தலைமையில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட எல்லைப்பிள்ளை சாவடி புத்துமாரியம்மன் கோவில் மற்றும் முத்துமாரியம்மன் கோவிலில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு பூஜை. கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகரும் உள்துறை அமைச்சருமான நமச்சிவாயத்தின் தீவிர ஆதரவாளருமான CNS குரூப் நிர்வாகி ஜெகதீஸ்வரன் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இதில் புத்துமாரியம்மன் மற்றும் முத்துமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்ய வந்த பக்தர்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோருக்கு கதிர்காமம் தொகுதி பாஜக பிரமுகரும் CNS குரூப் நிர்வாகியுமான ஜெகதீஸ்வரன் மற்றும் சந்தோஷ்குமார் ஆகியோர் அருண்சுவை அன்னதானத்தினை வழங்கினார்கள். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலித்தீத்தால்குப்பம் கிராமத்தில் ரூபாய் 35,24,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மதகடிப்பட்டு சந்திப்பு அருகில் உள்ள ராஜகோபால் தெருவில் இருந்து பிள்ளையார் கோவில் வீதி வரையிலான கலித்தீத்தால்குப்பம் கிராமத்தில் உள்ள RC 21 எல்லைப்புற சாலையின் இருபுறமும் சிமெண்ட் கான்கிரீட் கொண்டு சமப்படுத்தல் பணிகளுக்கான பூமி பூஜை ரூபாய் 35,24,000 மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ஜெயராஜ், இளநிலை பொறியாளர் வெங்கடேஸ்வரன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்னொன்று அம்பேத்கரின் 135வது பிறந்தநாள் விழா பாஜகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.
டாக்டர் அம்பேத்கர் 135வது பிறந்தநாள் விழா பாரதிய ஜனதா கட்சி பட்டியலணி சார்பில் கடலூர் தலைமை தபால் நிலையம் எதிரில் உள்ள அம்பேத்கர் சிலையை சுத்தம் செய்து மெழுகுவர்த்தி ஏற்றி பாஜகவினர் வழிபட்டனர். தொடர்ந்து அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள் மாவட்ட துணைத் தலைவர் குமார், பட்டியலணி மாவட்ட தலைவர் காரைக்கண்ணன், கடலூர் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் சக்திவேல் தலைமையில் நடைபெற்றது. பாஜக கிழக்கு மாவட்ட தலைவர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக சாய் சுரேஷ் மற்றும் பெருங்கோட்ட பொறுப்பாளர் கோவிலனூர் மணிகண்டன் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் நகர தலைவர்கள் பிரவீன்குமார், அருண், மாநில பொதுச் செயலாளர் ரங்கேஷ், உமாச்சந்திரன், கிருஷ்ணன், முருகன், ஆறுமுகம், ரமேஷ், நாகராஜ், சசிகுமார் மற்றும் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அவர் தெரியல, மாவட்டத்தில் தெரியல. கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சட்ட மாமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக கிருமாம்பாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் தலைமையில் கிருமாம்பாக்கம் மெயின் ரோட்டில் வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிருமாம்பாக்கம் பெட்டில் உள்ள திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு திமுக கட்சியின் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஷான் சண்முகம் அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சட்டமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநில மணவெளி தொகுதியை சார்ந்த திமுகவின் மாநில தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஷான் சண்முகம் அவர்களின் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நடைப்பயணமாக வந்து அபிஷேகப்பாக்கம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து டிஎன் பாளையம் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். இதில் திரளான கட்சி பிரமுகர்கள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்பேத்கரின் பிறந்த நாளில் கோஷங்களை எழுப்பி டாக்டர் அம்பேத்கர் வாழ்க, சட்டமேதை அம்பேத்கர் வாழ்க என்று கோஷங்களை எழுப்பி பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் கேஎஸ்பி பேரவைத் தலைவர் சதீஷ் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. புதுச்சேரி கதிர்காமம் சட்டமன்ற தொகுதியில் கேஎஸ்பி ரமேஷ் பேரவைத் தலைவர் சதீஷ் ஏற்பாட்டில் நீர்மோர் பந்தல் அமைத்து அதில் மோர், இளநீர், தர்பூசணி, வெள்ளரி, கிருணி பழம் உள்ளிட்ட பல்வேறு குளிர்ச்சியான பழங்களை இந்த கோடை வெயில் தாகத்தை குறைக்க பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில் கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயஸ்ரீ ரமேஷ் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, வெள்ளரி, மோர், பல்வேறு குளிரூட்டும் பழ வகைகளை அவர் வழங்கினார். மேலும் நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில் ஆறுமுகம், சிலம்பரசன், தமிழரசன், ரஜினி, வடிவேல், முத்துக்குமரன், தாஸ், சுதாகர், அருள் மற்றும் கேஎஸ்பி பேரவை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். புதுச்சேரியில் தொடரும் வெடிகுண்டு மிரட்டல் சம்பவங்களால் பரபரப்பு.
புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கரின் பிறந்தநாள் விழா, 70 தவில் இசை மற்றும் நாதஸ்வர கலைஞர்களின் உலக சாதனை நிகழ்ச்சி. வைத்திக்குப்பம் பகுதியில் தனியாரால் இட ஆக்கிரமிப்பு, மீனவ பெண்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.